வெல்கம் டு ஊர்கதை சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ராமநாதபுரத்தில் பிக்கஸ்ட் பிராண்ட் பெஸ்ட் மம்மியோட எம்டி மிஸ்டர் நரேஷ் சார். வணக்கம் சார். அவங்கள தான் நம்ம இன்ட்ரோ பண்ண போகிறோம். உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். என்னை பற்றி சில வார்த்தைகள்னா, ஆக்சுவலாக ராமநாதபுரத்தில் ஒரு 40 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். மெயினாக வந்து இப்போ பெஸ்ட் மம்மினால கேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பொசிஷனிங் பண்ணியிருக்கோம். இதுக்கான காரணங்கள் வந்து ராமநாதோடைய தேவைகள் வந்து நிறைய இருந்துச்சு. அந்த காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து மதுரையில் போய் கேக் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் அது எனக்கு ஒரு பெரிய தாக்கமாக இருக்கும். ஏன்னா ராம்நாட்டில் நம்ம அப்படி என்ன மதுரையில் நல்லா பண்ணுறான், ஏன் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சிறு வயதிலேயே அந்த தேடுதல் இருந்தனால ராம்நாட்டுக்கு வந்து சென்னை மாதிரி பெங்களூர் மாதிரிலேருந்து செஃப்புகளை கூட்டிகிட்டு வந்து அப்போ அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பொருட்களை கொடுக்கணும்னு நாங்கள் நிறையா ஃபோக்கஸ் பண்ணனால நீ பெஸ்ட் மம்மினாலே கேக் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பொசிஷனிங் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதை நோக்கி தான் இன்றைக்கி நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெஸ்ட் மம்மின்னு ஒரு நேம், அந்த நேம் வர்றதுக்கு காரணம் என்ன? ஆக்சுவலாக இது வந்து ஒரு தோல்வியிலேருந்து வந்தது தான். ஆக்சுவலாக பழைய பீப்புளுக்குலாம் தெரியும், பெஸ்ட் மம்மின்னு சொல்கிற பிராண்டு அப்போ கிடையாது. அப்போ வந்து வெறும் மம்மி பேக்கரின்னு தான் இருந்துச்சு. அது வந்து எங்கள் அப்பா சித்தப்பாலாம் சேர்ந்து ஆரம்பித்த பிராண்டு. அப்போ குடும்பங்களில் சில விஷயங்கள் அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் ஆகும்போது அந்த பிராண்டை வந்து இப்போ எனக்கு என்ன பார்க்கும்போதுனா, நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் 2005 வரும்போது எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சு. அப்போ மக்கள் வந்து எங்கள்கிட்டையும் பொருள் வாங்குவாங்க, அங்கேயும் போய் வாங்குவாங்க. அப்போ வந்து குட்வில் வந்து சில இடத்துல கெட்டு போகுது. ஏன்னா இப்போ நான் கொடுக்குற மாதிரி அவங்களால கொடுக்க முடியாது, இல்லை அவங்க கொடுக்குறனால என்னால் கொடுக்க முடியாது. அப்போ ஒரு டிஃபரன்ஷியேட் நம்ம எப்படி பண்ணணும், அப்போ நம்மளுக்கு ஒரு அடையாளத்தை எப்படி கொண்டு வரும்னு சொல்லும் போது தான் அப்போ நம்ம வெறும் மம்மி பேக்கரியை வந்து பெஸ்ட் மம்மின்னு கொண்டு வந்தோம். அப்போ பெஸ்ட் மம்மினா என்ன, ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது எங்கள் அப்பா வந்து ஓயாமல் சொல்லுவாங்க, நம்ம அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு சிங்கிள் சைல்டு தான், ஆனால் அப்பாவுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்போ இருந்தே. அப்போ அந்த ஒரு பாசம் எங்களுக்கு இருந்துச்சு. நாங்கள் எங்கள் 3 பிரதர்ஸ் சேர்ந்து தான் அந்த பேரை பிளான் பண்ணோம். அப்போ அப்படி வைக்கும் போது எங்களோட டார்கெட் ஆடியன்ஸே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து உமன் தான். அப்போ அவங்களுக்கு அட்ராக்டாக என்ன கலர் பிடிக்குன்னு சொல்லி தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் பெஸ்ட் மம்மியில் பிங்க் கலரையும் ஹார்ட்டினையுமே நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா எங்களுடைய கஸ்டமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளும் உமன்ஸ் மட்டும்தான். அதனால தான் அந்த பேர் அவங்களுக்கும் அட்ராக்டிவாக இருக்கணும். ஏன்னா எங்களுக்கு மட்டும் இந்த பேர் பிடிக்கக்கூடாது, எங்களுடைய கஸ்டமருக்கு எங்கள் பேர் பிடிக்கணும்னு 15 வருஷத்துக்கு முன்னாடியே சிந்திச்சு பச்சனால தான் இன்னைக்கு இந்த 15 வருஷத்தில் பெஸ்ட் மம்மியோட வளர்ச்சி நல்லா இருக்கு. பேக்கரி பிஸ்னஸ் தொடங்கணும்னு எப்படி உங்களுக்கு ஒரு அந்த ஐடியா வந்துச்சு? ஆக்சுவலாக பேக்கரி பிஸ்னஸ் நான் பண்ணலை. அப்பா தான் வந்து 1980s வந்து ஃபஸ்ட்டு அவங்க கிராமங்கள் எங்கள் வந்து பியூர் விவசாய குடும்பம் தான். எங்கள் தாத்தா வந்து மலேசியாவில் வந்து வேலை பார்த்து அங்கேருந்து சம்பாரிச்சு கொடுத்து தான் எங்கள் அப்பா அம்மா இருக்கிறலாம் படிக்க வச்சாங்க. அப்போ எங்கள் அப்பாவும் வந்து ஒரு விவசாயம் தான். அவர் வந்து ஒரு 10th முடிச்சுட்டே வந்து ஊரில் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ராம்நாட்டுக்கு வந்து அப்பப்போ வருவாங்க. எங்கள் ஊர் வந்து ராம்நாட்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ், நயினார்கோவில் பக்கத்தில் ஒரு ஊர், கீரம்பாண்டின்னு ஒரு ஊர். அப்போ அந்த ஊரில் இருந்து இங்கே வந்து டெய்லி வந்து இந்த மிளகா போட, நெல் போட வரும்போது இங்கே உள்ள மார்க்கெட்டை பார்க்கும்போது என்ன இந்த ஊரில் இவ்வளோ வருவாய் இருக்கே, அப்போ இங்கே நம்ம ஏதாச்சும் பண்ணணுமேனு சொல்லிட்டு அவங்க இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மளிகை கடைகளில் வேலை பார்க்குறாங்க. அப்போ மளிகை கடையில் வேலை பார்க்கும்போது அப்போ நம்ம ஒரு வேலைக்காரனா இருந்தால் நம்ம ஒரு பணக்காரன் ஆக முடியாது, அந்த அர்ஜு தான். அப்போ அவங்க அந்த ஒரு வெறியை பார்க்கும்போது எய்த்தாப்புல ஒரு பேக்கரியை பார்க்குறாங்க. அது ஒரு பேக்கரியில் எப்பயுமே இந்த டீ சாப்பிட்றாங்க, அப்போ கேக் சாப்பிட்றாங்க. அப்போ இது ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கே. ஏன்னா பேக்கரியில் மட்டும்தான் காலையில் பொருளை உற்பத்தி பண்ணி, உணவு தொழில காலையில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி முடிச்சு வாங்கி அன்னைக்கே காசை பார்த்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். வேற எந்த தொழிலுமே நீங்க அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இது ஸ்டாக் ரொட்டேஷன் வந்து ரொம்ப குயிக்கா இருக்கும். நீங்க 500 ரூபா போட்டீங்கன்னா அந்த 500 ரூபா இன்னைக்கே எடுத்துக்கலாம். அசட்டுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு. ஆனா மித்த தொழில் இப்படி பண்ண முடியாது. அவர் அப்பவே யோசித்து 1987 வந்து இந்த பிசினஸ் அவங்க ஆரம்பிச்சாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் நாங்க தொடர்ச்சியா கொண்டு போயிட்டே இருக்கோம். மெயின் காரணம் வந்து அப்பா தான் அதுக்கு. கண்டிப்பா சார். இப்போ இந்த பேக்கரி பிசினஸ் நீங்க வந்து தொடங்கலைன்னா வேற எந்த பிசினஸ் தான் நீங்க தொடங்கியிருப்பீங்க? இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் பிஸ்னஸ்க்கு வருவானே தெரியல. சொல்லப்போனால் நான்லாம் பெரிய பேசிக்காக ரொம்ப சோம்பேறியான ஆள் தான், ஒரு அக்ரெசிவான ஆள் கிடையாது. ஏன்னா நாங்கள் வளர்ந்த வீதம் அப்படி. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப கடுமையான உழைப்பாளி, வேலைகளை கடுமையாக கொடுப்பாரே தவிர ஆனால் ரொம்ப கஷ்டங்களை கொடுக்க மாட்டார். இதே இது வந்து எங்கள் அப்பா இல்லை அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக எங்கேயாச்சும் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு என்டர்பிரனருக்கான விஷயம் தெரியாது. ஆனால் என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னு கண்டுபிடிச்சது எங்கள் அப்பா தான். என்னை சின்ன வயசுலேயே நான் 6 வயசுலேயே தொழிலுக்குள்ள வந்துட்டேன். இன்னைக்கு நேரத்தில் வரல. ஃபுல் பிஸ்னஸில் வந்து 15 வயசுலேயே வந்துட்டேன். அப்போ நான் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து டீ கிளாஸ் கழுவுறது, சர்வீஸ் பண்ணுறது, கஸ்டமர் நீட் என்ன, இதில் எல்லாமே எனக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்தாங்க. அதனால வந்து இது இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து நிறைய இடத்தங்கள் அவமானப்படுறதுனால நம்ம வாழ்க்கையில வெறி, அந்த அவமானங்கள் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு எங்களை மேலே கொண்டு வந்துருக்கு. உங்கள் வெற்றிக்கு யார் சார் காரணம்? வெற்றிக்கு யார் காரணம்னா ஒரு 3 பேர்த்த சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை வாழ வைக்கிற கஸ்டமரை சொல்லலாம், அடுத்து எங்களோட ஊழியர்களை சொல்லலாம், அடுத்து வந்து எங்களோட கண்ணுமா இருக்கிற எங்களோட பெற்றோர்கள். இது 3 தான் நான் மெயினாக சொல்லுவேன். ஆனால் இதுக்கு மேலே சில நேரத்தில் நம்மளுடைய போட்டியாளர்கள், நம்மளுடைய
சந்தர்ப்ப சூழ்நிலைய ஒழுங்கா யூஸ் பண்ணாம நம்மளை நிறைய இடத்துல தோல்விக்கு கொண்டு போறவங்க, இவங்க எல்லாருமே நம்மளை இந்த லெவலுக்கு வர்றதுக்கு காரணம் இது 4 பேருமே இருப்பாங்க. இதுல முக்கியமா வந்து எங்களுக்கு கொரோனால ஒரு பெரிய பங்களிப்பா இருந்துச்சு. அப்ப அந்த கொரோனா காலங்கள்ல எல்லாம் பிசினஸ் சஸ்டெயின் பண்றதே ஒரு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப பிசினஸ் மாடலே நாங்க மாத்தணும். ஒரு கடையில வந்து இத்தனை சேர் இருக்கணும், இவ்வளவு பீப்புள் இருக்கணும், இப்படின்ற இந்த கான்செப்டே கொரோனா வந்து தான் மாத்தணும். கொரோனாக்கு முன்னாடி கொரோனாக்கு பின்னாடி பெஸ்ட்மியோட லைஃபை சொல்லலாம். ஏன்னா கொரோனாக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரு 5% 6% தான் இருக்குன்னா, கொரோனாக்கு அப்புறம் ஒரு 2% கூடுச்சு. ஏன்னா அந்த காலங்களில் செலவை கம்மி பண்ணி எப்படி சேல்ஸ் பண்ணலாம்னு நிறைய விஷயத்த கத்துக்கிட்டனால இன்னொரு பெரிய எங்களுக்கு ஐ ஓப்பனர் வந்து கொரோனா. நீங்க எதிர்கொண்ட சவால்கள்லாம் என்னென்ன சார் கொரோனா காலகட்டத்துல? கொரோனா காலகட்டத்துல பெரிய சவாலை நம்ம பார்த்தது கரெக்டான ஊழியர்களை நம்ம கொண்டு வந்து, ஏன்னா அந்த நேரம் எல்லாமே கடை அடைச்சு கிடக்கு. அப்ப நம்மகிட்ட அப்ப இருந்த ஒரு 150 பீப்புளுக்கு வந்து நம்ம சரியான விஷயங்களை பண்ணணும். அதுல வந்து எங்களுக்கு பெரிய லேகா இருந்துச்சு. நம்மளுமே அந்த நேரம் பினான்சியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தோம். அப்படி இருந்துமே நம்ம ஒரு 85-90 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம். முடிஞ்ச அளவு வீட்டுக்கு கஸ்டமருக்கு போய் ஆன்லைன் டெலிவரி பண்ணோம். ஏன்னா அப்ப கடைகள்லாம் திறக்க முடியாது, கொஞ்ச நேரம் திறந்து கொஞ்ச நேரம் அடைச்சிடுவாங்க. அப்ப வந்து எங்களுக்கு எப்பவுமே எங்க அப்பா சொல்லி கொடுத்ததுதான், 2 கண்ணு, ஒன்னு கஸ்டமர், இன்னொன்னு பீப்புள், நம்மளோட ஊழியர்கள். இவங்க 2 பேரையும் கவனமா வச்சுக்கிட்ட நிறுவனம் சரியா இருக்கும்னு நாங்க அப்ப இருந்தே ஒரு கோட்பாடுல தான் இருக்கோம். அதுதான் எங்களுடைய கொரோனா காலத்திலேயே அது 2 தான் நாங்க கவனமா பார்த்துக்கிட்டோம். ஏன்னா நம்ம நல்லா இருந்தா மட்டும் போதாது, இவங்க 2 பேரும் நல்லா இருந்தா நாங்க நல்லா இருக்கோம்னு சொல்லிட்டு எங்களோட யூஎஸ்பி அதுதான். இப்ப இந்த பேக்கரி தொடங்கி எத்தனை ஆண்டுகள் வந்து கடந்து கொண்டு இருக்கிறது? 1987 ஆரம்பிச்சோம். இது வந்து 37வது வருஷம் போயிட்டு இருக்கு. 333 லக்கி நம்பர், அதோட மீனிங் என்ன? மீனிங் சொல்றதை விட அந்த நீங்க கேட்டீங்கல்ல ஏன் வந்து பெஸ்ட் உமின் பேர் வந்துச்சு அப்படின்னு, அப்ப நான் என்னை ஏதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்ப நான் மலேசியா சிங்கப்பூர்லாம் அப்ப போயிட்டு வரும்போது எல்லா ஹோட்டலுமே பாத்தீங்கன்னா அங்கே ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் சொல்லி ஒரு கடையை கூப்பிடுவாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு பெஸ்ட் உமியை வந்து 4 பேர் டிஃபரெண்டா சொல்லணுமேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வைக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். வீட்டிலுமே அம்மா வந்து இந்த சில லக்கி நம்பர் அதெல்லாம் விரும்புவாங்க. அப்ப அவங்க சொல்லும் போது சரி, அப்ப நம்ம பெஸ்ட் மீ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த நம்பருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு சொல்லி விளையாடுத்தனமா பண்ணோம். ஆனா இன்னைக்கு எங்க போய் யார் யூஸ் பண்ணாலுமே அது 33 பெஸ்ட் மீ மாதிரி அடையாளம் வந்துருச்சு. இது இங்க மட்டும் இல்ல, நான் மலேசியா போனா கூட எனக்கு இந்த பேர் கிடைக்குது. கண்டிப்பா சார், இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கீங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா ப்ரோ. அது எல்லாம் மக்களோட ஆதரவு. கண்டிப்பா 100% அவங்க இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு கூட எங்க டீம் மீட்டிங்ல காலையில போர்ட் மீட்டிங்ல நான் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த கூகுள் ரிவ்யூ கஸ்டமர் நம்பர் வாங்குறதுக்குலாம் ஊழியர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க, அது ஒரு வேலையா நினைக்கிறாங்க. ஆனா ஒரு கஸ்டமருடைய நம்பர் நம்மளுக்கு கிடைச்சா அவங்களால நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷப்படுத்தலாம். அவங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றது. ஏன்னா இன்னைக்கு ஒரே ஒருத்தவங்களோட பேச்சு வந்து ஒருத்தர் மனநிலையே மாற்றும். நாங்க நிறைய நேரம் பர்த்டே கேக் எங்கிட்ட ரெகுலரா வாங்குறவங்களுக்கு நாங்க ஃபோன் பண்ணி பேசுவோம். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருக்கெல்லாம் கேக்கு கொடுத்துட்டு அப்படியே விட்டுறாங்க, நீங்க ஃபோன் பண்ணி நல்லா இருக்கான்னு கேட்குறீங்க, அதுல உள்ள பிளஸ் மைனஸ் கேட்கும் போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எங்களோட மக்களுக்கும் எங்களுக்கான தொடர்பு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதனால எங்களோட வியாபாரமே இதனாலதான் வெறும் பொருள்னால மட்டும் வியாபாரம் கூடாதுன்னு நாங்க ரொம்ப நம்புவோம். ஒருத்தர் நல்ல குவாலிட்டி போறதுனால வாழ்க்கையில ஜெயிச்சிருவானு கேட்டீங்கன்னா 100% முடியவே முடியாது. ஆனா அதுக்கு பின்னாடி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது கஸ்டமர் சர்வீஸா இருக்கலாம், பீப்புள் சர்வீஸா இருக்கலாம், கஸ்டமருடைய நீடா இருக்கலாம். இப்ப ஒரு கஸ்டமர் சொல்லுவாங்க, தம்பி இந்த கடையில ஏசி கூலிங் கம்மியா இருக்கு, இதை கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு சொன்னா அதை மினிமம் ஒரு 1 மந்த்துக்குள்ள நம்ம சரி பண்ணி கொடுக்கணும். திருப்பி அவங்க வரும்போது அதே ஃபீல இருந்துச்சுன்னா அவங்க நம்ம சொல்ற பேருக்கு மதிப்பிலேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நாங்க கஸ்டமருடைய பாயிண்ட்ஸ் ஒரு விஷயத்தையுமே நோட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பா தான். இந்த மக்களுடைய அணுகுமுறைனா எப்படி இருக்கு? மக்களோட அணுகுமுறை வந்து நாங்க எப்பவுமே மக்களை வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் பார்ப்போம். ஏன்னா ஒரு குழந்தைகிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி தான் குழந்தை ரியாக்ட் பண்ணுவோம். அப்ப நாங்க கஸ்டமர் எப்படி ரியாக்ட் பண்றோமோ அதே மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. நாங்க பெஸ்ட்மி ரொம்ப ஒரு சுப்பீரியர் பிராண்ட் சொல்றதை எங்கிட்ட இன்னைக்கு வரைக்குமே எல்லா தரப்பான கஸ்டமர் இருக்காங்க. வரும்போதே வாங்க மாமா, வாங்க மாமி, வாங்க அத்தா, இப்படி சொல்லிதான் நாங்க பிசினஸே எங்க அப்பா சொல்லி கொடுத்தது அப்படிதான். ஏன்னா நம்ம வேற யாருமே பிரிச்சு பார்த்ததே கிடையாது. அப்ப கஸ்டமருடைய பேர் சொல்லி பண்றதுனால எங்களுக்கு எவ்வளவு பெரிய இஷ்யூ வந்தாலுமே எங்களால ஈஸியா வந்து அதை நாங்க ஜெயிச்சு கொண்டு போற மாதிரி இருக்கு. ஒருத்தவங்களும் அவங்க கிடையாத இருப்பாங்க. ஏன்னா உணவு தொழில எப்பயுமே பொருளை சரியா முறை கொடுக்கவே முடியாது. ஏதாவது சிறு சிறு தவறுகள் இருக்கும். அந்த தவறுகளை வந்து அவங்களோட கடையா நினைச்சு அதை வந்து சரி பண்ற மாதிரி கஸ்டமர் இன்னைக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நாங்க ஒரு நாளைக்கு சராசரியா 15,000 கஸ்டமரை சந்தோஷப்படுத்துறோம்.